ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத் ஃப்ரம் ஜெட்ரிஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆர்வினில் வந்து நான் எப்படி 30,000 லாஸ் பண்ணேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் தான் எடுத்தது. பட் ஆனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அந்த வாரம் ஃபுல்லாகவே செல்லிங்காக இருந்தது. அதனால எல்லாமே கீழே இறக்கிட்டாங்க. என்னுடைய ட்ரெண்ட் லைனோட கீழே தான் அது ஒரு ஓப்பன் க்ளோஸே வந்தது. அதனால தான் நான் வெளியே வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போயிடுச்சு. ஏன் அதில் லாஸ் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, என்னுடைய மணி மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேடாக இருந்தது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் அதிகமாக இருந்தது. அதனால தான் நான் வெளியே வந்துட்டேன். ஸோ அதை எப்படி பண்ணோம் அப்படின்றத ஸ்க்ரீனரில் போய் பார்ப்போம். வாங்க பார்ப்போம். ஆர்விஎன்எல் பார்த்துருப்பீங்க நான் என்ன பேசியிருப்பேன்ட்டு. பட் இப்போ வந்து ஸ்க்ரீனரில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக என்னோடய என்ட்ரி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இது இருக்குல்ல, இந்த கோடு போட்டிருக்கல 276 தான் என்னோடய என்ட்ரியாக இருந்தது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா ஏறிந்தான். கிட்டத்தட்ட ஒரு 30,000 ப்ராஃபிட் இருந்தது. பட் ஆனால் கட் பண்ணலை. பட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப்போ தான் செல்லிங் வர ஆரம்பிச்சது. இங்கேருந்து செல்லிங் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எங்கே கட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல 268, அதுதான் என்னுடைய கட்டிங் இது வந்தது. ஏன் கட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த போட்டு வச்சுருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது வந்து கீழே வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனோட இதுவும் வர ஆரம்பிச்சிது. ஓகே, அதுக்கப்புறம் கீழே தான் இறங்க போகிறான்றனால முன்னாடியே நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இது உடைக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இதுக்கு மேலே இது வேலைக்கு ஆகாதுன்ட்டு. ஸோ அதனால தான் நான் இது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அதுக்கு மேலே பாருங்கள், இங்கே கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைன் கீழேயும் வந்திருக்கு பாருங்கள், ஓப்பன் க்ளோஸ் வந்திருக்கு. பட் ஆனால் ஹை ப்ரெஷர் இருந்திருக்கு. பட் அதையும் பார்த்து நம்ம இது பண்ணியிருக்கலாம். பட் இங்கே பாருங்கள் ஓப்பன் க்ளோஸ் கரெக்டாக வந்திருக்கான். ஸோ இது ஒன்றும் பண்ணவே முடியாது கண்டிப்பாக. ஸோ நம்ம இது எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் எடுத்துக்கணும். பட் கிட்டத்தட்ட எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 13,000 கிட்ட லாஸ் வந்தது. ஸோ இது வந்து ஏன் சொல்கிறேன்னா, என்னுடைய மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இல்லைனால தான் என்னோடய சைக்காலஜி வந்து அஃபெக்ட் ஆச்சு. சைக்காலஜி அஃபெக்ட் ஆகினால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகணும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது மணி மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது. ஏன் இருக்குன்னு பார்த்திங்கன்னா, எனக்கு சில கொஞ்சம் காசு தேவைப்பட்டது. அதனால் பர்ஃபெக்டாக அது சரியான என்ட்ரியாக இருக்குன்றதுக்காக சரி ஓகே ரிஸ்க் எடுப்போம். தெரிஞ்சு தான் அது ரிஸ்க் எடுத்தது, தெரியாமல் எடுக்கல. தெரிஞ்சு பக்காவான ஒரு இதில் தான் எடுத்தது. சரி வந்ததுன்னா ஒரு 80,000 கிட்ட வரும், போச்சுன்னா 10,000 தான் அப்படின்றது ஒரு மைண்ட் செட்டில் தான் இறங்கினேன். சரி பரவாயில்ல. பட் 3,000 எக்ஸ்ட்ராவாக போயிருந்தது. பட் ஆனால் அந்த 3,000 நான் ஏற்கனவே இப்போ ப்ராஃபிட் பண்ணிவிட்டேன். திருப்பி என்ட்ரி ஆகி ஒரு ப்ராஃபிட் எடுத்துட்டேன். என்னுடைய லாஸ் பார்த்திங்கன்னா வெறும் 10,000 தான். பட் ஆனால் பார்த்துக்கலாம், என் திருப்பி வாய்ப்பு கொடுக்காமலாம் இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இந்த சப்போர்ட் இருக்குல்ல, அந்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா கிட்டே வரல. மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருந்ததுன்னா இந்த சப்போர்ட் நான் போட்டு வெயிட் பண்ணியிருப்பேன். இந்த ட்ரெண்ட் லைனும் நான் வெயிட் பண்ணியிருந்திருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் கீழே வரத்துக்கு, இந்த ட்ரெண்ட் லைன் கீழே வரணும், நெக்ஸ்ட்டு இந்த சப்போர்ட் கீழே வரணும்னு வெயிட் பண்ணியிருப்பேன். என்னுடைய மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இல்லாதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வெளியேற வேண்டியது இருந்தது. அதேமாரி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டும் அந்த முக்கியமான சப்போர்ட்டை உடைக்காமல் திரும்ப ஆரம்பிச்சது. நிஃப்டி வந்து திரும்ப ஆரம்பிச்சது. நம்ம போட்டிருப்போம், கரடிகள் நாட்டு முறிந்தது, காளைகள் நாட்டும் தொடர்கிறது, ஆரம்பிக்க போகிறது அப்படின்ற மாதிரி போட்டிருப்போம். ஸோ அப்போ கூட நம்ம இது பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஆனால் இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் எடுத்துக்கணும். இங்கேருந்து இப்படி கோடு போடலாம், இந்த கோடு போட்டிருக்கலாம். பட் ஆனால் இது பார்த்திங்கன்னா அப்போ நம்ம உருவாக முடியாது. இந்த ஒட்டச்சி ஃபஸ்ட்டு செகண்டுன்னு இப்படி போடலாம். பட் ஆனால் அந்த நேரத்தில் இது வந்து உருவாகலை. ஸோ நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ நான் திரும்ப சொல்கிறது அதுதான், மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருந்தால் தான் சைக்காலஜியும் கரெக்டாக இருக்கும். உங்களோட பொசிஷன் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். எந்த அளவுக்கு உங்களோட பொசிஷன் சைஸ் இருக்கணும்ன்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 5 லட்சம் கேபிட்டல் இருந்ததுன்னா அதுலேருந்து 5% தான் ஒரு ட்ரேடுக்கு இருக்கணும். என்னுடைய இது ஒத்துக்கிறேன் தான். 5%லேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் போடுறதே ஒரு 50,000 தான் போடுறது. ஆனால் என்னோடய கேபிட்டலில் நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா 4 lakhs கிட்டே இருந்தேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கினது. இங்கே கொஞ்சம் வாங்கினது, இந்த குட்டி கேரியல் வரும்போது கொஞ்சம் வாங்கினது, அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகும்போது கொஞ்சம் வாங்கினது. ஸோ இங்கேயே வாங்கிட்டேன், ஒரு 300-400 வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே 1000 வாங்கி இறக்குனது. ஸோ நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருந்தது. கட் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் அது மார்க்கெட் சரியில்லாதனால வந்துருச்சு. பட் அகைன் பாருங்கள், இங்கே எடுத்துகிட்டு சரியான ஏற்றம். அதுக்கு தான் நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து கீழே இறங்கினா கூட வெயிட் பண்ணுங்கள், அடுத்த சப்போர்ட் வெயிட் பண்ணுங்கள். அது பர்ஃபெக்டாக கீழே இறக்கிட்டு அதோட பயங்கரமான ஃபாஸ்ட்டில் ஏறும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40% ஏறி இருக்கான். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது. பட் இப்படி கூட பண்ணியிருக்கலாம், இங்கே கொஞ்சம் போட்டிருக்கலாம், இங்கே கொஞ்சம் போட்டிருக்கலாம். அந்த கேபிட்டல்லே நம்ம கொஞ்சம் பாதியாக போட்டிருக்கலாம். இந்த இதில் முதல்ல இங்கே இறக்கியிருந்தோம்ல, இங்கே கொஞ்சம் ஒரு 200 வாங்கியிருப்போம். இங்கே இந்த இதில் கொஞ்சம் 200 வாங்கியிருப்போம். இங்கே கொஞ்சம் ஒரு 300 வாங்கியிருக்கலாம். மொத்தம் 500. திருப்பி கீழே வரும்போது ஒரு ஆவரேஜ் பண்ணியிருந்தோம்னா, ஒரு 500 ஆவரேஜ் பண்ணியிருந்தோம்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஸோ
இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் எடுத்துக்க முடியும். ஸோ பார்ப்போம், நெக்ஸ்ட் டைம் வந்து இதை பர்ஃபெக்டாக நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இது நான் ட்ரேட் எடுத்துக்கான அடையாளமாக நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல இருக்கும். ஸோ இங்கே இடத்துல இருக்குல்ல, இங்கே பாருங்கள் பையிங் ரேட் வந்து போட்டிருப்பேன். இந்த இடத்துல பை ரேட் போட்டிருப்பேன் 276. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 23ஆந்தேதி 4ஆம் மாதம் வாங்கியிருப்பேன். ஸோ செல் பண்ணியது பார்த்தீங்கன்னா 7ஆந்தேதி இந்த இதில் 268 செல் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கேயும் அதேமாதிரி கரெக்டாக காட்டியிருக்கும். ஸோ இங்கே இந்த இடத்துல தான் செல் பண்ணியிருந்தேன். இந்த இடம் இருக்குல்ல, கரெக்டாக 7ஆந்தேதி இந்த இதில் தான் நான் இது பண்ணியிருந்தேன். ஸோ பர்ஃபெக்டாக ஒரு எக்ஸிட் தான். பட் பார்ப்போம், நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். பட் ஆனால் திருப்பியும் நான் லாஸ் பண்ணிட்டேன், திருப்பியும் போயிட்டு நான் இது பண்ண முடியாது, ஸோ ட்ரேட் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்ல முடியாது. மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா திருப்பியும் பாருங்கள், நான் 18ஆந்தேதி போட்டிருக்கேன். ஸோ ஒரு 100 வாங்கியிருக்கேன். ஸோ இது 95 வாங்கியிருக்கேன். ஒரு 4000 ருபீஸில் ப்ராஃபிட்டில் இருக்கேன். ஸோ நம்ம ப்ராஃபிட் பண்ணணும், லாஸ் பண்ணுறோன்றதை அந்த ஸ்டாக் மேலே விருப்பம்லாம் காட்டாமல் அது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து தான் கண்டிப்பாக போய் வாங்கணும். ஸோ இங்கே 299 நான் என்ட்ரி ஆகிருக்கேன் திருப்பியும். ஸோ எது அடிப்படையில் என்ட்ரி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் இருக்குல்ல, அங்கே தான் என்ட்ரி ஆனது. இந்த 18ஆந்தேதி இருக்குல்ல, சனிக்கிழமை அன்றைக்கி தான் என்ட்ரி ஆகுது. ஏன்னா இது ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து உரைச்சிட்டான். ஸோ அதனால் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் உரைச்சிட்டான். ஸோ அதனால் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு ஒரு 100 வாங்கியிருந்தேன். ஸோ நல்ல ப்ராஃபிட் தான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். எதுக்காக இது சொல்கிறோம்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது பண்ணிக்கலாம். பட் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இந்த கேண்டல்லாம் வரும்போது கீழே வரும்போது வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்தோம்னா மார்க்கெட் வந்து இது கொடுக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் நிஃப்டியும் கொஞ்சம் பார்த்துக்கணும். நிஃப்டி வந்து ரிவர்சல் ஆகும்போது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, நிஃப்டி கிராஷ் ஆகிடுச்சுன்னா, நிஃப்டி அது ஹையாக இருந்தாலும் சரி, லோவில் இருக்கும்போது சரி, இப்போ லோவில் இருக்கும்போது பிரேக் அவுட் ஆகி மேலே போகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பொசிஷன்லாம் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணுறது நல்லது. நிஃப்டி விக்ஸும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த விக்ஸ்னு ஒரு இது இருக்குது, இந்தியா விக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், ட்ரெண்ட் லைனில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது பர்ஃபெக்டாக அது கீழேருந்து உடைக்கும் போது கொஞ்சம் நம்மளுடைய பொசிஷன்லாம் லைட்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வரது நல்லது. ஏன்னா இது நான் அனுபவத்தில் கற்றுக்கிட்டது. ஸோ இப்போ தான் அது ப்ராக்டிஸ் பண்ணுது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் தட். எப்பவும் சொல்கிறது தான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் தட்.